மார்ச் மாதம் 15ஆம் தேதி. இதுதான் சீசர் பூமியில் கடைசியாக சுவாசித்த நாள். இந்த காணொளியில் நீங்கள் இதை பற்றி தான் கேட்கப் போகிறீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாஸ்டர்ஸ் ஆஃப் டைம் சீசன் 1 ரோம் எபிசோட் 5 ஐடிஸ் ஆஃப் மார்ச். சீசரின் கடைசி நாள். சீசர் ஏன் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னாக்கா, சீசர் ஒரு சர்வாதிகாரியாக, மிகப்பெரிய சர்வாதிகாரியாக உருவெடுக்கிறார். ஆனால் ரோம் தேசம் அந்த காலத்தில் ஒரு குடியாட்சியாக இருந்தது. ரோமாபுரியினர் ஒரு குடியாட்சியாக தங்களை பிரகடனப்படுத்தி ஆண்டு வந்த காலகட்டம் அது. செனட் உறுப்பினர்கள் பலருக்கு சீசரின் சர்வாதிகாரியான உயர்வு ஒரு அரசனாக மாறிவிடுவாரோ என்ற அச்சம் இருந்த காரணத்தினால், ஒரு பயம் இருந்ததுனால, ஒரு டிக்டேட்டராக இருந்த சீசர் எப்படி ஒரு எம்பரராக மாறிடுவார்ன்ற பயம் இருந்ததுனால, செனட் உறுப்பினர்கள் சீசரை கொலை செய்வதற்கு முடிவு செய்கின்றனர். ஒரு கான்ஸ்பிரசி பண்ணுறாங்க, சதி திட்டம் தீட்டுகிறார்கள். அந்த சதி திட்டத்துக்கு பலியான சீசர் துரோகத்தால் மாண்டு போகிறார். இப்படி தான் அங்கே சீசர் கொலை செய்யப்படுறாரு. இதை நம்ம ஷேக்ஸ்பியர் ஒரு ட்ராமாவாக மாற்றினார். அதான் ஜூலியஸ் சீசர் அப்படின்ற ஷேக்ஸ்பியரோடைய ட்ராமா. இது ரொம்ப பிரபலமான ட்ராமா. இது தமிழில் சொர்க்கம் அப்படின்ற படத்தில் சிவாஜி கணேசனும், பிரியா அப்படின்ற படத்தில் ரஜினிகாந்தும் கூட நடித்திருக்கிறாங்க. இதில் ட்ராமா எப்படி நடக்குதுன்னா, அவர் ஒரு குறி சொல்கிறவர் ஜூலியஸ் சீசர் கிட்ட சொல்கிறாரு, பீவேர் ஆஃப் ஐடிஸ் ஆஃப் மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மார்ச் மாதம் நடுவில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்குப்பா. குறி சொல்கிறவர்னா யாருன்னா ஜோசிக்காரன், இந்த காலத்தில் இருக்க ஜோசிக்காரன் தான். ஸோ அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி ஜூலியஸ் சீசரோட மனைவி, அவங்களுக்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவு என்னென்னாக்கா, கல்பூர்னியான்றவங்க அவங்களோட 3வது மனைவி, அவங்களுக்கு ஒரு கனவு வருகிறது. அவர் கொலை செய்யப்படுவதாக ஒரு கனவு காண்றாங்க. ஒரு செனட் பேரவையில் கொலை செய்யப்படுவதாக அவங்களும் சொல்கிறாங்க, சீசர் நீங்கள் தயவுசெய்து போயிடாதீங்க, இன்றைக்கி செனட்டுக்கு நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி காலையில் ப்ரூட்டஸ் சீசரை செனட்டுக்கு அழைத்து செல்ல அவரது இல்லத்திற்கு வருகிறார். ப்ரூட்டஸ் சீசருடைய நெருங்கிய நண்பர். கார்ஷியஸ் என்றவர் அவர் தான் அந்த கான்ஸ்பிரசிக்கு, சதித்திட்டம் தீட்டுபவருக்கு ஒரு முக்கியமான நபர். அவர் தான் ப்ரூட்டஸை கன்வின்ஸ் பண்ணுறாரு. பேர் ப்ரூட்டஸ், சீசர் தொடர்ந்து நம்மளால் இப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தால் சர்வாதிகாரியாகவே நம்மளால் ஒரு ரிப்பப்ளிக் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரோமை கொண்டாட முடியாது. நமக்கு அரசர்கள்லாம் தேவையில்லை, தேசம்தான் முக்கியம். நமக்கு சர்வாதிகாரிகள் தேவையில்லை, மக்களாட்சி தான் இங்கே முக்கியம். அதை நிரூபணம்னாக்க நம்ம சீசரை கொலை செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாரு. ப்ரூட்டஸும் தேச நலனிற்காக அதுக்கு கன்வின்ஸ் ஆகிறாரு. அப்படி கன்வின்ஸ் ஆகி அந்த சதி திட்டத்துக்கு உடன்பட்டு ஜூலியஸ் சீசரை செனட் அவைக்கு பாம்பாய் தேட்டருக்கு அழைத்து வருகிறார். அந்த பாம்பாய் தேட்டரில் பாம்பாயின் சிலைக்கு கீழ் தான் சீசர் கொலை செய்யப்படுகிறார். அவர் 23 பேர் அவரை கத்தி குத்தால் குத்தி அவரை கொலை பண்ணுறாங்க. அதில் கடைசியாக அவர் பேசுகின்ற வாசகம் உலக பிரபலமான வாசகம், யூடியூப் ப்ரூட்டஸ் அப்படின்ற வாசகம். இந்த முதல் வாசகம் தெரிந்த பலருக்கு 2வது வரி தெரியாது. தென் ஃபால் சீசர் அப்படின்றது அந்த 2வது வரி. யூடியூப் ப்ரூட்டஸ் தென் ஃபால் சீசர் அப்படின்ற, அதாவது ப்ரூட்டஸ் நீ கூடவா என்னை கொலை பண்ணிட்ட, அப்படின்னா சீசரான நான் மடியிட்டோம், நான் விழுந்து சாகிறேன் அப்படின்றது தான் அந்த 2வது வார்த்தை. இது மிக பிரபலமான காட்சி. உலக வரலாற்றில் துரோகத்திற்கு எங்கெங்கெல்லாம் துரோகம் சொல்லப்படுகிறதோ அங்கெங்கெல்லாம் ப்ரூட்டஸ் கோட் பண்ணப்படுவாருங்க. இதை பற்றி ஜூலியஸ் சீசரின் வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களை பற்றி அடுத்து வருகின்ற அத்தியாயங்களில் பார்க்கலாம். இன்று மார்ச் 16 தேதி என்பதால் இந்த காட்சியை நான் விவரித்தேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாஸ்டர்ஸ் ஆஃப் டைம் சீசன் 1 ரோம் எபிசோட் 5. அடுத்த அத்தியாயங்களில் சீசரை பற்றிய பல்வேறு தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.